வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு மார்னிங் மோட்டிவேஷனோட ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் சேர்த்து தான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த TN-TET SGT அப்பாயின்மெண்ட் பத்தி நிறைய கோரிஸ் வந்துச்சு, நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுல வந்து என்ன TN-TET அண்ட் SGT இப்போ நமக்கு UGTRB கால்ஃபர் பண்ணி January 7 அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நடக்க போகுது. ஸோ அடுத்து நமக்கு செகண்ட் கிரேட்க்கு எக்ஸாம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கிரிட்டேரியான்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு, பட் ஆஸ் இஃப் நவ் இப்போ அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. டெஃபினட்டா எக்ஸாம் வரும். ஸோ நிறைய பேர் படிக்கலாமா, எக்ஸாம் வருமா, டோன்ட் ப்ரோகாஸ்டினேட். ஏன் அப்படின்னா நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு நாளுமே நம்மளோட வாய்ப்புக்கான டேட் வந்து அந்த வாய்ப்புக்கான பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அப்படி நிறைய பேர் வந்து கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஸ்கோர் கார்டுல வர முடியும். அதனால நீங்க அந்த TN-TET இருக்கட்டும், டெட்டும் எப்படி இருந்தாலும் மார்ச் ஏப்ரல்ல டெஃபினட்டா நமக்கு வந்து எக்ஸாம் வச்சிருவாங்க. ஏன்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தவங்க, இந்த 3 இயர்ஸ் 5 இயர்ஸா பாஸ் பண்ணிட்டு இருந்தவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஐ மீன் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படின்ற கிரிட்டேரியா செட் ஆயிடுச்சு. அதனால இப்ப அடுத்தடுத்து ஆஸ் பர் ஆர்டி நமக்கு தெரியும், CTET வந்து இயர்லி ட்வைஸ் நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு அட்லீஸ்ட் வந்து TN-TET வந்து இயர்லி ஒன்ஸ் நடத்தியே ஆகணும். அதனால இந்த வருஷத்துக்கான டெட் எக்ஸாம் வந்து மார்ச் ஏப்ரல் எல்லாம் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட சேர்த்து SGT எக்ஸாமும் உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே நான் டெட் பாஸ் பண்ணல அப்படிங்கிறவங்களும் படிங்க, டெஃபினட்டா படிங்க. அதே மாதிரி SGT எக்ஸாம் டெட் பாஸ் பண்ணி 3 இயர்ஸா வெயிட் பண்றேன், 5 இயர்ஸா வெயிட் பண்றேங்கிறவங்களும் ஒரு லாங் ஸ்டே எஃபர்ட்டோட படிங்க, அந்த ப்ரிசர்வரன்ஸோட படிங்க. நம்மளோட வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நான் டெட் SGT அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கும் சரி, TN-TETக்கும் சரி நான் வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னைக்கு முக்கியமான ஒரு மார்னிங் கோட்டை நான் சொல்லி இதை முடிக்க விரும்புறேன். ஸோ டெசிஷன் அப்படின்றது என்ன? டெசிஷன், வாட் யூ மேக், வாட் யூ வாண்ட்.